அமெரிக்காவின் விடாமுயற்சி மற்றும் ராஜதந்திரத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அதிபர் ஜோ பைடன் கருத்து. தமது அரசில் இடம்பெறப் போகும் தூதர்தான் தோகாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றதாக ட்ரம்ப் பெருமிதம். ராமர் கோவில் கட்டப்பட்ட போதுதான் இந்தியாவில் உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கருத்து தெரிவித்த விவகாரம் வேறு எந்த நாடாக இருந்திருந்தாலும் மோகன் பாகவத் இத்தகைய கருத்து கூறியதற்கு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் என ராகுல் காந்தி காட்டும். புதுடெல்லி சட்டசபை தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் கெஜ்ரிவால் இந்த முறை பாஜகவின் பர்வேஷ் வர்மா, காங்கிரஸ் தலைவர் சந்தீப் தீட்சித் ஆகியோரை எதிர்கொள்கிறார். சென்னை IIT கேண்டீனில் தேநீர் குடிக்க சென்ற மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவன் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவிப்பு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவு. பொதுமக்களின் வசதிக்காக காணும் பொங்கலை முன்னிட்டு நாளை சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 500 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மெரினா கடற்கரை, மாமல்லபுரம், கோவளம், வண்டலூர், கிண்டி, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் VC சந்திரகுமார் நாளை தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அறிவிப்பு. குமரி மாவட்டம் இறையமன்துறை கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வீசிய கரைமடி வலையில் சிக்கி கரை ஒதுங்கிய ராட்சத திமிங்கலம். வலையை அறுத்து மீண்டும் கடலுக்குள் விட்ட மீனவர்கள். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்றும் நாளையும் படகு போக்குவரத்து சேவைக்கான நேரம் நீட்டிப்பு. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இடைவேளையின்றி படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.